கோவை சிங்காநல்லூர் வாரசந்தை பகுதியில் அமைந்துள்ள பொது கழிப்பிடத்தை சீர் செய்ய கோரி மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் மாநகராட்சி மேயரிடம் மனு அளித்தனர். கோவை மக்கள் நீதி மய்யம் சிங்காநல்லூர் தொகுதி 58வது வார்டு சிங்காநல்லூர் மாநகராட்சி அலுவலகத்திற்கு பின்புறம் அமைந்துள்ள வாரச்சந்தை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு அமைந்துள்ள பொது கழிப்பிடம் மிகவும் அருவருக்கத்தக்கதாகவும் சுகாதார கேடு விளைவிக்கும் விதமாகவும் தற்பொழுது பயன்பாட்டில் இல்லாமல் நோய் பரப்பும் அபாயமாக அமைந்துள்ளது. மேலும் சந்தை பகுதியில் மின் விளக்குகள் இருந்தும் அனைத்துமே எரியாமல் உள்ளதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமப்படுகின்றனர். சந்தை நடைபெறாத மற்ற நாட்களில் தனியார் ஆக்கிரமிப்புகளும் இரவு நேரங்களில் இருட்டாக உள்ள நிலையில் இப்பகுதியில் சமூக விரோத செயல்களும் நடக்க ஏதுவாக அமைந்துள்ளது. இது தொடர்பாக அங்குள்ள பொதுமக்களிடம் மைய நிர்வாகிகள் கருத்து கேட்டு கள ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரம் கருதி உடனடியாக சரி செய்து பயன்பாட்டிற்கு கொடுக்கும்படி பொதுமக்களின் சார்பாகவும் மக்கள் நீதி மய்யம் சார்பாகவும் இன்று கோரிக்கை மனுவை மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மாநகராட்சி அலுவலகத்தில் வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் எஸ் மணிமொழி, மாவட்ட செயலாளர் மயில் கே கணேஷ் மற்றும் மாவட்ட துணைச் செயலாளர் சிங்கை டாக்டர் ஏ சவுந்தரராஜன் இணைந்து மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி அவர்களிடம் வழங்கினார். உடன் தொழிலாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கே சிவசண்முகம், வட்ட செயலாளர்கள் கமல் தேவராஜ், மோகன், கிளை செயலாளர் ஜெயலபுதீன் மற்றும் பலர் கலந்து கொண்டு பங்களிப்பாற்றினர்.